ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் நம்ம எல்லாம் எதிர்பார்த்த கூட பயங்கரமாக தான் நடந்தது. என்னன்னு பார்க்குறீங்களா, நம்ம முத்து வந்து எவ்வளோ நேரம் தாங்க பொறுமையாக இருப்பார். ஏன் பொண்டாட்டி தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் ஆர்கியூ பண்ணுறாரு. ஆனால் கேட்கவே இல்லை. இப்படி ஒரு வேலையை செய்யறதுக்கு நீ தெருவில் உட்காந்து பிச்சை எடுக்கலான்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே பயங்கர கோவமாயிடுச்சு நம்ம முத்துக்கு. சொல்லவா வேணும், சும்மாவே ஆடுவார். காலில் சலங்கை வேற கட்டி விட்டாங்க. ஆடாமல் இருப்பா, சும்மா பலார்னு வாங்கினாங்க நம்ம ஸ்ருதியோட அப்பா. வேற லெவலில் இருந்தது இந்த காட்சிலாம். இவ்வளோ நேரம் எங்கம்மா பொண்ணை பேசினப்ப வரலையம்மா, அடிக்கிறப்ப கரெக்டாக வந்து நிற்கிறியம்மாங்கிற மாதிரி இருக்குது ஸ்ருதியை பார்த்தோன்னே. ஸ்ருதி எங்கள் அப்பா மேலேயே நீங்கள் எப்படி கை வைக்கலாம், அவர் என்ன வேணால் பேசியிருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. ரவியும் ஒருப்பிக்கிட்டு அவர் என்ன வேணால் பேசியிருக்கட்டும்ங்கிறாங்க. என்ன பேசுனாங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. நீங்கள் வந்து என்ன பேசுனாங்கன்னு தெரிஞ்சுன்னா நீங்களே கை ஓங்குவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ரோகிணிக்கு வேற லெவலில் ஹாப்பி. உங்களை யாராவது 3Dன்னு சொல்லியிருந்தா பயங்கர ஹாப்பியாக இருந்திருக்கும். மனோஜ் வேணால் கேட்காம இருக்கலாம். முத்து நல்ல புருஷங்க, அதனால் கேட்க தான் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணிக்கு அட்வைஸ் பண்ணலாங்க. ரோகிணிக்கு ஒரு பக்கம் ஐயோ நம்ம அப்பாவை பற்றி கேட்காம இருக்காங்களே, அது வரையும் சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு வழியாக ஒரு அம்முலி தும்ளி நடந்துருச்சு, ஒரு அமர்கலமும் நடந்துருச்சு. சரி கிளம்பி வீட்டுக்கு வரலாம்ப்பான்ட்டு வந்தா அங்கே விஜயா வந்து பேய் கணக்காக உட்காந்துருக்கு. இனிமேட்டுக்கு அவங்க வீட்டுக்கே வரக்கூடாது, இனிமேட்டுக்கு அவங்க வந்து சேரவே கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டாங்க. ஸ்ருதி ஒரு பக்கம் நான் வீட்டுக்கு வர மாட்டேன் போங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க முறுக்கிக்கிட்டே. இதற்கு தானே ஆசைப்பட்டா பாலகுமாரி அப்படிங்கிற மாதிரி இருக்க ஸ்ருதியோட அம்மாவை பார்க்க. வேற லெவலில் இருந்ததுல இவங்களுக்கு சந்தோஷம், ரெட்டிப்பு சந்தோஷம். ஏன்னா மகனும் மருமகளும் இங்கே வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் அண்ணாமலை ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காரு. அண்ணாமலை கிட்ட கால் பண்ணி நாங்கள் இது மாதிரி வரமாட்டோம்ப்பான்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாங்க. ரவி சொன்னோன்னே என்ன வேணா பண்ணிட்டு போங்க, நான் முத்து கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு பக்கம் சொல்லிட்டாரு. விஜயா ஒரு பக்கம் வந்துட்டு கண்டிப்பாக முத்துவும் மீனாவும் இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கத்து போராட்டம் பண்ணுறாங்க. நம்ம ரோகிணி செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.